சக்கரை, தேங்காய், பால், நெய் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கிளறி எடுத்தோம்னா ஸ்வீட் ரெடிங்க. பிகினர்ஸ் கூட கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாங்க. சூப்பரா வருங்க. சொதப்பவே சொதப்பாது. இந்த பர்ஃபி வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனா அதுல நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்ததுனால தான் நான் திருப்பி அப்லோட் பண்ணிருக்கேன். ஒரு கடாயில 1 டம்ளர் நெய், 2 டம்ளர் சக்கரை, 3 டம்ளர் தேங்காய், 4 டம்ளர் பால். இதுதான் ப்ரப்போர்ஷன். நான் இன்னைக்கு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். நீங்க நார்மலா அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க. எனக்கு இது கிளறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்றதுனால நான் இதை எடுத்திருக்கேங்க. பால் எப்பயுமே ஸ்வீட்ஸுக்கு சேர்க்கும் போது காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆறுனதா இருந்தாலும் சரி, சூடா இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம். இப்ப அடுப்பு ஆன் பண்ணிட்டு அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. கலந்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்பப்ப கலந்து விட்டா போதும். இப்ப பால் நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. மீடியம் அண்ட் ஹை ஃபிளேம் மாத்தி மாத்தி வச்சு பாலை நல்லா வத்த வைக்கணுங்க. அப்பப்ப கலந்து விட்டா போதும். நீங்க இன்னொரு சைட் சமையல் வேலையை பாத்துக்கலாம். ஏன்னா நம்ம 4 டம்ளர் பால் ஊத்தி இருக்கோம். அது வத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப இந்த பாலோட சேர்ந்து செய்யற ஸ்வீட்ஸுக்கு ஒயிட் சுகர் தாங்க சேர்க்கணும். கரும்பு சர்க்கரையோ இல்ல வெல்லமோ சேர்த்தீங்கன்னா பாலோட வெல்லம் சேர்த்து கொதிக்கும் போது பால் திரிஞ்சிருங்க. ஆக்சுவலா இந்த ரெசிபிக்கு பாத்தீங்கன்னா 1 டம்ளர் நெய், 2 டம்ளர் தேங்காய், 3 டம்ளர் சக்கரை, 4 டம்ளர் பால். ஆனா அதுல சக்கரை அதிகம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. அதனால இப்ப நான் ப்ரப்போர்ஷன் மாத்தி இருக்கேன். 1 டம்ளர் நெய், 2 டம்ளர் சக்கரை, 3 டம்ளர் தேங்காய், 4 டம்ளர் பால். இப்போ நல்லா இந்த பால் எல்லாம் சுண்டிருச்சு. நல்லா இந்த பொரபொரன்னு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுக்க கூடாது. இதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் தாங்க நம்ம எடுக்கணும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா, எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வருது. அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இல்லாம எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை எடுத்து அப்படியே நெய் தடவன பிளேட்ல கொட்டிக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா கட் மட்டும் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்க பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். பதம் தாண்டிருச்சுன்னா நெய் ஃபுல்லா வெளியில வர ஆரம்பிக்கும். அப்போ பிரச்சனை இல்லைங்க. அப்படியே நீங்க பிளேட்ல கொட்டிருங்க. நெய் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். சப்போஸ் நீங்க பிளேட்ல எடுத்து ஊத்திட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறமும் கொலன்னு இருந்ததுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. அந்த கடாயை நீங்க கழுவருக்கு போட்டுற வேண்டாம். அப்படியே வச்சுக்கோங்க. அந்த பிளேட்ல இருக்கிற அந்த கலவையை அப்படியே கடாயில தூக்கி கொட்டி திருப்பி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வர வரைக்கும் கிளறிட்டு திருப்பி பிளேட்ல கொட்டிக்கலாம். நான் இது நேத்து நைட்டு செஞ்சது. காலையில தான் நான் கட்டே பண்றேன். அதனால கரண்டி வச்சு கட் பண்றேன். நீங்க 1 மணி நேரம் கழிச்சு கத்தியில கட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாவே இருக்கும். கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 10 நாளைக்கு வெளியவே வச்சு சாப்பிடலாம். 10 நாளைக்கெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. எங்க வீட்டுல 2 நாள்ல தீந்துரும் இந்த ஸ்வீட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.